வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபீஸ், லஞ்ச் காம்போ ரெசிபீஸ், கேரட் ரைஸ், பனீர் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாங்க. லஞ்சுக்கும் நம்ம ஈஸியாக இது செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பனீர் 65 பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுடலாம். இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவும் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுடலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா இப்படி கலந்துடலாம். இப்போ இந்த கலவை வந்து ஒரு 100 கிராம் பன்னீருக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இது போல் நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பன்னீர் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அது இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதில் ஒவ்வொன்றா எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பன்னீர் துண்டாக அப்படி இதில் போட்டுடலாங்க. ஒட்டாமல் இப்படி தனித்தனியாக போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம அதை எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டான பன்னீர் 65 தயாராகிடுச்சுங்க. இது எல்லா ரைஸ்க்கும், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கேரட் ரைஸ் பண்ணியிருந்தேங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது போல் நம்ம எல்லா பன்னீரையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் நம்ம காரத்துக்கு, சின்ன பசங்கன்னா காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். வேர்க்கடலை இல்லை முந்திரி பருப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு 4 கேரட் தோல் சீவிட்டு இது போல் மெலிசாக சீவிட்டேன். அதை இதில் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு கலந்துடலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இதில் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்தபடி இதில் பிளெயின் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கிளாஸ் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுட்டு நல்லா புலன்னு வேக வச்சிட்டோம். இப்போ அந்த கேரட்டும் நல்லா வெந்துருச்சு, இறக்கியாச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு இது போல் கலந்துக்கலாம். அருமையான கேரட் ரைஸும் தயாராகிடுச்சுங்க. கூடவே பனீர் 65யும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான லஞ்ச் காம்போ ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.